வணக்கம். 25 மாதம் டிஏடிஆர் நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல் குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வரக்கூடிய 8வது ஊதிய குழு சார்ந்த தகவல்கள் வெளிவந்துள்ளது. புதிய ஊதிய கட்டமைப்பு அமலுக்கு வந்தால் மாத சம்பள உயர்வுடன் மட்டுமில்லாமல் கணிசமான அளவில் நிலுவைத் தொகையும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியரிடம் பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாகியிருக்கிறது. மத்திய அரசு வழக்கமாக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை புதிய ஊதிய குழுவை அமைத்து அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை மறுசீரமைத்து வருகிறது. அந்த வகையில் 7வது ஊதிய குழு 2016ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. அதற்கு பின்பு அடுத்த கட்டமாக 8வது ஊதிய குழு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது. தற்போது நிலவக்கூடிய பணவீக்கம், விலைவாசி உயர்வு மற்றும் ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு புதிய ஊதிய கட்டமைப்பு குறித்து ஆய்வுகள் மற்றும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 68 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்களும் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சம்பள கணக்கீட்டின் அடிப்படையில் அடிப்படை ஊதியம் உயரக்கூடும். அதுபோல பல்வேறு அலவன்ஸுகள் மற்றும் ஓய்வூதிய தொகையிலும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இதன் மூலம் ஊழியர்களின் மாதாந்திர வருமானம் அதிகரிப்பதோடு ஓய்வூதியர்களின் நிதிநிலையும் மேம்படும் என்றும் கருதப்படுகிறது. இந்த நிலையில் அதிக கவனம் ஈர்த்துள்ள விஷயம் நிலுவைத் தொகை குறித்த தகவல். பொதுவாக புதிய ஊதிய குழுவின் பரிந்துரை அறிவிக்கப்பட்ட பின்பு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு சில காலங்களாகும். ஆனால் நடைமுறைக்கு வரும் தேதி முன்னதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தால் அந்த தேதியிலிருந்து புதிய சம்பள கணக்கீடு அமல்படுத்தப்பட்டதாக கருதி சம்பள வேறுபாடுகள் கணக்கிடப்படும். அதன்படி 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் தாமதமாக அமல்படுத்தப்பட்டாலும் அதனுடைய பலன்கள் 2026 ஜனவரி 1 முதல் அமலாகும் வகையில் அரசு முடிவு செய்தால் ஊழியர்களுக்கு கடந்த மாதங்களுக்கான சம்பள வேறுபாடு ஒரே தொகையாக வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது. சில தகவல்களின் அடிப்படையில் சுமார் 25 மாதங்களுக்கான சம்பள வேறுபாடு மற்றும் நிலுவைத் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது நடைமுறைக்கு வந்தால் பல ஊழியர்களுக்கு லட்சக்கணக்கில் கூடுதல் தொகை கிடைக்கலாம். குறிப்பாக உயர்ந்த அடிப்படை சம்பளம் பெறும் அதிகாரிகள் மற்றும் நீண்ட கால சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடும். அதேபோல ஓய்வூதியர்களுக்கும் திருத்தப்பட்ட ஓய்வூதியத்தின் அடிப்படை நிலுவைத் தொகை வழங்கப்படலாம். புதிய ஊதிய குழுவின் அறிக்கை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமல்படுத்தப்பட்டால் அது அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் இரட்டை பலனை வழங்கும் என்று கூறப்படுகிறது. ஒரு புறம் மாதாந்திர சம்பள உயர்வு இருக்கும், மறுபுறம் கடந்த காலத்திற்கான நிலுவைத் தொகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனுடன் அலவன்ஸுகளில் திருத்தம், ஓய்வூதிய உயர்வு மற்றும் பிற நிதி சார்ந்த சலுகைகள் கிடைக்கக்கூடும். எனினும் 8வது ஊதிய குழு இறுதி பரிந்துரை அமல்படுத்தப்படும் தேதி மற்றும் நிலுவைத் தொகை தொடர்பான விவரங்கள் குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. அதனால் தற்போது வெளியாகக்கூடிய தகவல்கள் எதிர்பார்ப்புகளாக மட்டுமே பார்க்கப்படும். இருப்பினும் 8வது ஊதிய குழு தொடர்பான இந்த தகவல்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.